எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி ஒரு பாசிட்டிவ் வைப்பை நோக்கி தான் மேலே வந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு கூட வந்து ஒரு 210 புள்ளிகள் வந்து அதிகரித்து 24,580 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நம்ம அடுத்தடுத்து மார்க்கெட்டில் நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த 2 வாரங்கள் போர் தாக்குதல் வந்து ஒத்தி வைக்கிறது, அதாவது 2 வாரங்கள் வந்து போர் தாக்குதல் வந்து நிறுத்தி வைக்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாளையோட முடிவடையுது. அது அடுத்தது அதனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்? திரும்ப இந்த ஒத்திவைப்புப்பட்ட போர் தாக்குதல் வந்து பார்த்திங்க அப்படின்னா சீஸ்ஃபயர் அறிவிக்க சான்சஸ் வந்து இருக்குமா, இல்லை திரும்ப தாக்குதல் நடக்குமா? இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ எல்லா இன்வெஸ்டரும் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவும் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூஎஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டலாம், ஃபெட் ரேட் கட்டலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்லேயும் இருக்குது. இது எல்லாமே அடுத்தடுத்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் வைபாக கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம எதிர்பார்த்த மாதிரி நிஃப்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இன்னும் வந்து ஒரு 2000 பாயிண்ட்ஸ் வந்து அப்சைடு வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. அதனுடைய லைஃப் டைம் ஹைலாம் பிரேக் பண்ணி மேலே வரதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது. இந்த 24,000 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் மெயின் சப்போர்ட்டாக இப்போதைக்கு மார்க்கெட்டில் வந்து ஆக்டிவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இன்றைக்கான க்ளோசிங்கை வச்சு நாளைக்கான நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இதெல்லாம் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ இன்றைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான். பட் ஃப்ளாட் ஓப்பன் ஆனாலும் டே லோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,355 டே லோகாகவும், அதேமாதிரி 24,600 வந்து பார்த்திங்க அப்படின்னா டே ஹையாகவும் இருக்கும். அதேமாதிரி க்ளோசிங் வந்து 580 க்ளோஸ் வச்சுருக்கு. 24,580 க்ளோஸ். இப்போ நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா லெவல்ஸுமே ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணி நம்ம சொன்ன லெவல்ஸ் வரைக்கும் வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கான அடுத்த சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 24,650 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 24,720 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அடுத்தது 24,800 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இதெல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. அதேமாதிரி நாளைய மார்க்கெட் சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24,480 இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 24,400 வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். அடுத்தது 24,350 இன்றைக்கான டே லோ வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ, இந்த லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேஜர் மெயின் பாயிண்ட் நாளைக்கு, அதாவது 24,580 இந்த லெவலுக்கு மேலே கேண்டில் இருக்குது அப்படின்னா நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 650 720 வரைக்கும் போகிறதுக்கும் 720 750 வரைக்கும் போகிறதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். அப்படி மார்க்கெட் இல்லை 24,580 கீழே இருந்தால் நம்ம சரணாகவும் செல்லிங்கும் போகக்கூடாது. நல்ல செல்லிங் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 24,450 இந்த 24,450 உடைச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து செல்லிங் வந்து போகக்கூடாது. மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்ச் போண்டாக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து மேபி இருக்கலாம். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்டினியூவாக வந்து அப்சைட் ரேலி வந்துட்டுருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதனுடைய சீஸ்ஃபயர் அறிவிப்புலாம் அடுத்தது வரதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குமா, இல்லை திரும்ப போர் பதட்டம் வருமா, இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நியூஸ் இருக்கிறதுனால மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பெருசாக மூவ்மெண்ட் இல்லாமல் வந்து ஒரு சைட்வேஸ் எடுக்கிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய மெயின் இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எந்த அளவுக்கு என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.